சார் 8வது வீட்டில் புதன் இருக்கார். படிப்பு கெட்டு போயிடும், மாமன் சின்னனோட ஒத்து போகாது, மாமனார் வீட்டோட மல்லு கட்டி மாண்டியா உடச்சிக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரியான பலன் தான் அந்த 8ல் இருக்க புதனுக்கு நம்ம யூஸ்வலாக எடுப்போம் இல்லையா? ஆனால் அதெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லை, அது ஒரு மாதிரியான பெர்ஸ்பெக்டிவில் உட்காந்துருந்தா அந்த மாதிரி பலன் கொடுக்கும். ஆனால் புதன் யூஸ்வலாக 8ஆம் பாவத்தில் இருந்தால் திடீர் தன லாபம், அதுவும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைட்லேருந்து வரும். இப்போ ஷேர் மார்க்கெட்டு, இது கமாடிட்டி மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கு, இந்த மாதிரியான விஷயங்களில் சரட்டுன்னு தூக்கி கொடுத்து பாருங்கள். அது வந்து அந்த 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறது. ரெண்டாவது, 8ஆம் இடத்துல புதன் இருந்தால் அவங்களுக்கு நீடித்த ஆயுளும் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். இது எப்படி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் யார்? புதன். அந்த புதன் போய் 8ல் மறைகிறார் இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த புதன் தசை நடக்கிறப்ப பெரிய டெவலப்மெண்ட் இருக்கும். படிக்கிற பிள்ளைங்களா இருந்ததுனாக்கா பெரிய படிப்பு வந்து ரொம்ப நல்லா வரும். அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் அல்லது அதுக்கு மேலே படிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ புதன் 8ல் இருக்கிறதுங்கிறது யோகம் தானே தவிர தோஷம் கிடையாது. ஆனால் அந்த புதன் வக்கரமாக இருக்கக்கூடாது, அதையும் புரிஞ்சுக்கணும்.